பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் ஒரு சம்பவத்தை உணர்த்தி இந்த வசனத்துக்கு ஏற்றாற் போல ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். அது என்னென்னா, ஒரு அம்மா சர்ச்சில் டெய்லி அவங்க துடைக்கிற வேலையாம். அந்த நேரத்தில் ஒரு பணக்காரர் காரை வாங்கிட்டு பாஸ்டர்கிட்ட ஜெபிக்கணும்னு கொண்டு வந்தாராம். அவருக்கு ரொம்ப பெருமை, தாண்டுற அகங்காரம் அப்படியாக இருந்ததாம். அதனால் அந்த அம்மா தொடச்சிட்டு இருக்கும்போது இவர் காலில் எட்டி உதச்சி, நீ என்ன, நான் வந்திருக்கிறேன், நீ தொடச்சிட்ருக்கிற அப்படி சொல்லி அந்த அம்மாவை தள்ளி விட்டுட்டு இவர் சரி போனால் போது இந்தா அப்படின்னு சொல்லி ஒரு 200 கையில் கொடுத்தாராம். அந்த அம்மா வேலையை முடிச்சுட்டு அந்த காசை கூட பொருட்படுத்தாதபடிக்கு அதை எடுத்து ஆண்டுடைய காணிக்கை பெட்டியில் போட்டுட்டு அவங்க போயிட்டாங்களாம். கடைசியில் 2 பேரும் ஒரு நாள் மரித்த பிறகு தேவ சமூகத்துக்கு போகிறாங்க. தேவ சமூகத்துக்கு போன பிறகு ஆண்டவர் இந்த இந்த வேலை செய்த இந்த மகளை ஆண்டவர் கனப்படுத்தி தன் பக்கமாக எடுத்து கொண்டாராம். ஆனால் இந்த ஐஸ்வர்யவான் அந்த இடத்துல அந்த அம்மாவை எப்படி நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாராம், நான் அவளுடைய தாழ்மையும் அவள் எனக்கு செய்த பணியும் தான் நான் அவளை இந்த அளவுக்கு நான் என் பக்கமாக எடுத்துக்கொண்டேன். ஆனால் நீ உன்னுடைய வசதி, உன்னுடைய பெருமை, உன்னுடைய அகந்தையினால் பொய்யான மாயை பற்றி கொண்டு நீ என்ன பண்ணிட்ட, உனக்கு இருந்த கிருபையை நீ போக்கடிச்சிட்ட அப்படி சொல்லி அந்த பணக்காரனை ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணாராம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த பொய்யான மாயை நம்ம பற்றி கொண்டிருக்கிறோம், நம்ம எப்படிப்பட்டதான பெரிதான கிருபையை போக்கடித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இதை நம்ம யோசித்து பார்க்கணும். அதுவும் இந்த வாலிப பிரயத்தில் ஆண்டவர் இதை நம்மிடத்துலேருந்து எதிர்பார்க்கிறார். அப்போ நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம், இதுதான் ஆவியானவர் இந்த நல்ல உணர்த்தினார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.